ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக் பால். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஆட்டோவில் எல்இடி லைட் செட்டப் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லைட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்இடி ஸ்ட்ரிப்பு, அப்புறம் சுவிட்சஸ்ஸு, அப்புறம் வந்து ஒயர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து ஒயிட்டு, ப்ளூ, அப்புறம் பிங்க் கலர்லாம் வாங்கியிருக்கேன். சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வரும். எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா 1 10 ரூபா தான் வரும். ஸோ சிம்பிளாக வந்து நம்மளே வந்து ஆட்டோவில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கீக்கு பக்கத்துலேயே வந்து பவர் சப்ளை கனெக்ஷன் போகும். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டைமில் வந்து கரெக்டாக எடுக்கணும் நம்ம. ஸோ ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எல்இடிக்கான பவர் சப்ளை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எல்இடிக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் வேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து அந்த ஒயரை எடுத்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் கலர்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணும் போதும் பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நான் எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயரை வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோக்கு பாட்டம்லேருந்து லைன் எடுத்துகிட்டு போயிட்டு பேக் சீட்டில் வந்து சீட்டுக்கு அடியில் வந்து நான் எல்இடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த சீட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக ஒயரை எடுத்து சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒயரை நான் இதில் வந்து விட்டுருக்கேன். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஆட்டோட சீலிங்கில் வந்து எல்இடி செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒயர்லேருந்தே டைரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து ஒயராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நடுவில் வந்து எந்த கட்டும் பண்ணாமல் டைரெக்டாக ஒயர் மேலே இருக்க ஸ்லீவை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து ஒயரில் வந்து டேப் அடிச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோவோட பாடியில் பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகிடும். ஸோ பேக் சைடில் வந்து எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து ஃப்ரண்ட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி வைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த 2 டெர்மினலில் நீங்கள் ஒயரில் வந்து எந்த ஒயரை நீங்கள் பாசிட்டிவாக கொடுக்குறீங்களோ அந்த ஒயரை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒயரை ஒரு டெர்மினல்லையும் இன்னொரு ஒயரை இன்னொரு சுவிட்ச் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் ரெடி. ஸோ மறக்காமல் என்ன பண்ணணுன்னா சுவிட்சுக்கு பின்னாடி இருக்க டெர்மினலில் வந்து டேப் அடிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேக் சைடில் எப்படி கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் இப்போ வந்து 2 எல்இடியை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடில் இருக்க எல்இடிக்கும் ஃப்ரண்ட் சைடில் இருக்க எல்இடிக்கும் பவர் சப்ளை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒயரில் ஒரு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பாசிட்டிவ், நாட் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது மல்டி கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளஸ்ஸு மைனஸை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த ஒயரை வந்து டேப் அடிச்சுக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செட்டப்பை நீங்கள் உங்கள் ஆட்டோவில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க.